மார்னிங். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படிங்கிற டாபிக் ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போகும் பொழுது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். இந்த போன வீடியோவில் ஐ டோல்ட் யூ பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் இது வந்து டைக்ரோமேட் அயான் அசிடிஃபைடு ஸ்டேட்டில் இருக்கும்போது இது பக்கத்தில் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணும். ஆக்சிடைசேஷன் என்ன அர்த்தம்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரானை லூஸ் பண்ண வைக்கும் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரானை இது எடுத்துக்கும். அதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் போன வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன். நான் புக்கில் இதுதான் கொடுக்குறேன், இது நீங்கள் பார்த்துக்கோங்க. டைக்ரோமேட் அசிடிஃபைடு கெட்ஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் டு பி ஆக்சிடைஸ்டு. அப்போ இது என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. Cr3+R குரோமிக் அயானா ரெடியூஸ் ஆகும். டைக்ரோமேட் பிகம்ஸ் குரோமிக். இது கிரீன் கலரில் இருக்கும். ஆரஞ்சு கலர் இருக்குது, கிரீன் கலருக்கு மாறும். இதுக்கு ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று இதே Cr2O7 2- இந்த அசிடிஃபைடு இது கூட இது போன வீடியோவில் சொன்னாங்க. ஃபெரஸ் Fe2+ இருக்கு. இது போட்டோம்னா இது போன முறை பாருங்க, இது என்ன ரெடியூஸ் ஆகும்? Cr3+. இது என்னவா ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா 3Fe3+ ஆகும் ப்ளஸ் 7H2O. இதை ஷார்ட்டாக போடலாம். இப்போ இந்த இது சார்ஜ் தான் நம்ம பார்க்கணும். சார்ஜ் மற்ற ஆட்டம்ஸ் 2Cr 2Cr, Fe6 6, ஹைட்ரஜன் 14, இங்கே 14, ஆக்சிஜன் 7, அங்கே 7 இருக்கு. சார்ஜ் வரும்பொழுது இங்கே எத்தனை இருக்கு பாருங்க? 6+, 6 into 2+, இங்கே 14. அப்போ 14+, இங்கே 12, 26. ரெண்டு மைனஸ் போச்சுன்னா 22. இங்கே 22 இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை? 2 3+, 6+, 3 into 3+. இந்த சார்ஜ் தான் நம்ம பார்க்கணும். இந்த சார்ஜ் பேலன்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தா போதும். ஸோ அது பேலன்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது 2Cr3+, 3Fe3+, ப்ளஸ் 7H2O. இதுதான் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது. இதாச்சுங்களா? அடுத்து வரலாமா? அடுத்தது வரும்போது நமக்கு அடுத்து செகண்ட் நம்ம கொடுக்குறது இதே டைக்ரோமேட் Cr2O7 2-, அதே H+, இங்கே I- அப்படிங்கிறது I- என்னவா சேஞ்ச் ஆகுது? அயோடினா ஆக்சிடைஸ் ஆகுதுங்கிறாங்க. இதே தான் கொடுப்பாங்க. 2Cr3+ ப்ளஸ் I- becomes I2, 3I2 ப்ளஸ் 7H2. ஸோ இங்கே பார்க்க வேண்டியது இதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. இங்கே எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 6- 2-, 8-, 14+. அப்போ எத்தனை ப்ளஸ் இருக்கு? 6+. இங்கே 6+ இருக்கு. இப்படி பார்த்தா போதும். அதே போல தேர்டு நம்ம கொடுக்கறது வந்து இதே டைக்ரோமேட் Cr2O7 2-, அதே அசிடிஃபைடு ஸ்டேட்டு. இது என்ன பண்ணுதுன்னா சல்ஃபைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடில் இருக்கும். ஹைட்ரஜன் சல்ஃபைடில் H2S இருக்கு. இது என்ன ரெடியூஸ் பண்ணுது? அதே போல Cr3+, சல்ஃபைடு பிகம்ஸ் சல்ஃபர், அதே 7H2O சொல்லலாம். ஸோ இது ரிடக்ஷன் இதான் நமக்கு வேணும் சார். இது வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, இது ரெடியூஸ் ஆகும். அதே போல இன்னொன்று கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டோம்னா Cr2O7 2-, இது என்ன பண்ணுது? Sn2+, ஸ்டானஸ் சொல்லுவோம். அதே 14H+ பிரசன்ஸ்ல இட் இஸ் ஆக்சிடைஸ் இன்டு என்னவா மாறுது அப்படின்னு கேட்டோம்னா Sn4+ மாறுது. ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். இன்னொன்று கொடுக்குறாங்க ஃபிஃப்த் என்ன அப்படின்னு கேட்டோம்னா Cr2O7 2- இருக்கு. இது என்ன பண்ணுதா? இட் ஆக்சிடைசஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த ப்ராசஸ் ஆஃப் அதே ஆசிட் இன்டு சல்ஃபேட் ஆக்சிடைஸ் பண்ணுதா. இங்கே அதே போல யூ கேன் ரைட் 2Cr3+, இது சல்ஃபேட்டா மாறுது SO4 2-, ப்ளஸ் இங்கே என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டோம்னா H2O. இங்கே வந்து சும்மா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா Cr இருக்குது, சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் இங்கே 3+13 இருக்குது. இங்கே பார்த்தோம்னா 12+13. சார்ஜ் இங்கே வந்து நெல் என்ன 2+, 2-, 6. இங்கே பார்த்தோம்னா அதே என்ன சார்ஜ் பார்த்தோம்னா இங்கே பேலன்ஸ் ஆகிடுது. இதுதான் ஆக்சிடேஷன். இந்த ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டின்னு பேர். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்க போகிறீங்க.
என்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நிறைய முறை படிக்கணும். It oxidizes alcohols into acids. A good oxidizing agent. இப்போ எங்கிட்ட சே எத்தில் ஆல்கஹால் இருக்கிறதா வச்சுக்கலாம், CH3CH2OH. இது கூட நம்ம இதே பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 அதே ஆசிட் மிக்ஸ் பண்ணுற நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோம்னு சொன்னோம்னா இந்த ஆக்சிடேஷன் நடந்து இது அசிட்டிக் ஆசிடாக மாறிடும். இதுவும் பேலன்ஸ்டாக தான் படிக்கணும். இது நம்ம அப்படியே பேலன்ஸ்டாக எழுதுறோம். ஸோ இது ஆக்சிடேஷன் நடந்ததுன்னா வழக்கம் போல இது என்ன மாறும், பொட்டாசியம் சல்ஃபேட். இது என்ன சேஞ்ச் ஆகும், குரோமிக் சல்ஃபேட் 2Cr2SO4 ரைஸ். இது என்ன ஆக்சிடைஸ் ஆகும் அப்படின்னா இட் பிகம்ஸ் அசிட்டிக் ஆசிட் CH3COOH. மிச்சம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் வாட்டராக மாறும். ஸோ இது எல்லாம் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டின்னு கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா எப்படி கேட்பாங்கன்னா illustrate any one oxidizing property of potassium dichromate கேட்டால் உங்களுக்கு எது வசதியோ அதை எழுதலாம். ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் யூஸ்வலாக இந்த ஃபெரஸ், அயோடைட், சல்ஃபைட் இதுதான் கேட்கறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால் இந்த மூணும் நல்லா படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த இது 2 மார்க்கில் கேட்டாலும் எழுதலாம், ஜென்ரலாக கேட்டாலும் எழுதலாம். இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வராது. இதை நம்ம சீரியஸாக படிக்க வேண்டாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சிம்பிளாக நம்ம பின்னாடி சொல்லிக் கொடுப்போம். இதுதான் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ பொட்டாசியம் டைக்ரோமேட். இது கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் again I tell you every time நீங்கள் படிக்கும் போதும் மெமரைஸ் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள், டெஸ்ட்டில் போய் எழுதுங்க, உடனே மறந்துடும். திரும்ப அடுத்த டெஸ்ட் எப்பவுமே இதை படித்து எழுதி பார்த்துட்டே இருக்கணும். அதான் மெமரைஸ் பண்ணுறது. அதனால் இதில் புரியறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. பேலன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் த சேம் டைம் இந்த சார்ஜ் பேலன்ஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். ரைட், இதுதான் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டோம்னா குரோமிக் குளோரைடு டெஸ்ட் அப்படின்னு ஒன்று. இதை நீங்கள் ப்ராக்டிக்கலில் 11th செஞ்சுருப்பீங்க. குரோமிக் குளோரைடு டெஸ்ட் எதுக்கு, ஒரு சால்ட்டில் குளோரைடு இருக்குதா, குளோரைடு இருக்கான ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட், குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட்னு பேர், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். என்கிட்ட ஒரு சால்ட்டு கொடுத்துட்டு இதில் குளோரைடு இருக்கா இல்லையா ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னா அது பேர் குரோமிக் குளோரைடு டெஸ்ட். சரி, என்கிட்ட குளோரைடு இருக்கும், சோடியம் குளோரைடு சால்ட் ஒயிட்டாக இருக்கும், குளோரைடு இருக்கான்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சால்ட்டோட பொட்டாசியம் டைக்ரோமேட் சாலிடை மிக்ஸ் பண்ணலாம், K2Cr2O7. இதோட மிக்ஸ் பண்ணி கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு ஃபியூ டிராப்ஸ் ஊற்றி டெஸ்ட் டியூப்ல லேசாக வார்ம் பண்ணினா போதும். இது டீகம்போஸ் ஆகி குளோரைடோட சேர்ந்து CrO2Cl2, இது பேர் குரோமிக் குளோரைடு பேர். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா இதுக்கு ரெண்டு இதெல்லாம் சும்மா பாருங்க, மனப்பாடம் KHSO4 NaHSO4 ப்ளஸ் வாட்டர். இந்த கேஸ் ஆரஞ்சு ரெட் கலரில் குபுன்னு அப்படியே வெளியிடும், சஃபகேட்டிங்காக இருக்கும். குரோமிக் குளோரைடு கேஸ். இந்த கேஸ் வந்தால் குளோரைடு இருக்கிறது தான் அர்த்தம். இதை ஃபர்தராக கன்ஃபார்ம் பண்ணலாம். எப்படி, இந்த கேஸ் டெஸ்ட் டியூப்பில் வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு டெஸ்ட் டியூப்பை பிடிச்சி வாட்டர் வச்சுக்கோங்க, அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சுக்கிட்டு அதில் சாய்ச்சி பிடிச்சிங்கன்னா அந்த கேஸ் போய் அதில் டிசால்வ் ஆகும். ஸோ எங்கிட்ட என்ன இருக்குது, CrO2Cl2. இது எதில் பாஸ் பண்ணுறேன் நான், சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனில் பாஸ் பண்ணோடனே எல்லோ கலர்டு Na2Cr4 சோடியம் குரோமேட் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா NaCl ப்ளஸ் வாட்டர் இதெல்லாம் வரும்னு வச்சுக்கோங்க. இது வந்து எல்லோ கலர்டு சொல்யூஷன். இந்த எல்லோ கலர் சொல்யூஷன்ல என்ன இருக்கு, Na2Cr4. இது கூட லெட் குரோமேட், இது ஒரு ஒயிட் கலர் சொல்யூஷன் Pb. இதெல்லாம் சும்மா இந்த ஃபார்முலால பாருங்க, CH3COO ரைஸ்னா லெட் அசிட்டேட் அப்படின்னு இருக்கு, லெட் அசிட்டேட். இந்த சொல்யூஷனை இதுல எல்லோ கலர் சொல்யூஷன்ல ஊத்துனீங்கன்னா this becomes lead chromate PbCr4. இந்த சோடியம் அசிட்டேட் இதெல்லாம் லிவிட். இது பார்த்தோம்னா ஒரு டார்க் எல்லோ பிரிசிபிடேட்டா வரும். ஸோ இது எல்லோ சொல்யூஷன், இது ஆரஞ்சு ரெட் கேஸ். ஸோ இதெல்லாம் நடந்தால் குளோரைடு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இதுக்கு பேர் குரோமிக் குளோரைடு டெஸ்ட் அப்படின்னு பேர். இது 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எழுத வேண்டியதில்லை, இது சொன்னால் போதும். இதை வேர்டிங்ஸில் சொன்னால் போதும். என்ன சொல்லலாம், குளோரைடு சால்ட் மிக்ஸ்டு வித் பொட்டாசியம் டைக்ரோமேட் and heated with concentrated sulfuric acid, orange red gas of chromic chloride gas is evolved. இதை எழுதுங்க. The
presence of chloride is confirmed by the liberation of orange red colored chromic chloride gas. When this gas, even in wordings when this gas is passed into sodium hydroxide solution, yellow colored sodium chromate is formed, which is when added with lead acetate gives yellow precipitate. இதை சொல்லலனா கூட பரவாயில்லை, இது மெயினா சொல்லிட்டா ஒரு 2 மார்க். ஸோ இது ஒரு முக்கியமான டெஸ்ட். இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். again I tell you, எல்லாம் வெறும் ஈக்குவேஷனாக இருக்கான்னு பார்க்காதீங்க. இந்த டாப்பிக்கில் படிக்கிறது தான் அடுத்த டாபிக். இந்த ரெண்டே தான் ரியாக்ஷன்ஸ், வேற எங்கேயும் கிடையாது. கவலையப்படாமல் படிக்கலாம். இதை நீங்கள் என்ன சொல்ல மாதிரி மெமரைஸ் பண்ணணும், எழுதி பார்த்து மெமரைஸ் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் ரீகால் பண்ணும்பொழுது நம்ம எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும்போது எக்ஸாமில் போகும்பொழுது ஆல்மோஸ்ட் ஞாபகம் வரும். 2, 3, 4, 5, 6 டைம்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணும்போது எல்லாம் ஞாபகம் வரும். அதனால் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இதை படிக்கணும். யூசஸ் கொடுக்குறாங்க. யூசஸ் பார்த்தோம்னா நம்பர் 1, வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நிறைய இடத்துல படிப்போம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே படிப்போம். நம்பர் 2, லெதர் டேனிங். லெதர் டேனிங்னா என்ன? அனிமல்ஸுடைய ஸ்கின் இருக்கே, அந்த அனிமல்ஸுடைய ஸ்கின், மாட்டினுடைய தோல், அதெல்லாம் எடுத்து தான் ஷூஸ், பெல்ட் எல்லாம் செய்கிறாங்க, பேக் எல்லாம் செய்கிறாங்க. அதை எப்படி இருக்குது? சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்டாக இருக்கிறது நான் கூட கொலாய்டல் ஸ்டேட் நடத்தும்போது சொன்னேன், குரோம் டேனிங் ஒரு விஷயம் சொன்னேன். அந்த சாஃப்டாக இருக்கிறத ஹார்டன் பண்ணுறதுக்காக டேனரிஸ் அப்படிங்கிறதுல குரோமியத்தினுடைய சில சால்ஸில் போட்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கு இந்த சால்ட் தான் யூஸ் ஆகும். பொட்டாசியம் டைக்ரோமேட் இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ லெதர் டேனிங்கில் குரோம் டேனிங் அப்படிங்கிற ப்ராசஸ் இது யூஸ் ஆகும். அதே மாதிரி பிரிண்டிங்லலாம் பிரிண்டிங், டையிங் இதிலலாம் யூஸ் ஆகுன்னு சொல்லுவோம். இது சும்மா காதில் வாங்க. முக்கியமான விஷயம் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். இந்த மாதிரி குளோரைடு சால்ட் கண்டுபிடிக்கிறதுல குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்னு வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் இருக்குது. நமக்கு அது இல்லை. அதில் இந்த அயோடைடு எஸ்டிமேஷன், சல்ஃபைடு எஸ்டிமேஷன், ஃபெரஸ் எஸ்டிமேஷன்லாம் சில மெத்தடில் இருக்குது. நமக்கு இல்லை அதெல்லாம். அதில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறோம். இதில் ஏதாவது 2 யூஸ் படித்து வச்சுக்கோங்க. இதுதான் பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படிங்கிறதுனுடைய ஒரு டாபிக். ஸோ இதில் ப்ரிப்பரேஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் உண்டு. ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டிங் 2 மார்க்கில் கேட்கலாம். ஸ்ட்ரக்சர் 1 மார்க்கில் கேட்கலாம். ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி 2 மார்க்கில் ஏதாவது ஒன்று கேட்கலாம். குரோமிக் குளோரைடு டெஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே யூசஸில் ஏதாவது 2 படிச்சுக்கோங்க. இதிலிருந்து நிச்சயம் எக்ஸாமில் மினிமம் ஒரு 1 மார்க், மேக்ஸிமம் 3 மார்க் வரும். ஸோ முக்கியமான டாபிக் இது பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அதை பற்றி படிக்கலாம். தேங்க்யூ.